ஏங்க சொல்லுங்க. பொண்ணு பையன்கிட்ட பேசணுமா, மாடியில் இருக்காங்க. ஆஹா, இதுக்கு தானே காத்துட்டு இருந்தேன். என்ன இவ்வளோ அழகா இருக்கா? இதுக்காக தான் என்னை இத்தனை வருஷமா சிங்கிளாவே வச்சிருந்தியா? காட் இஸ் கிரேட். இந்த பொண்ணு அழகா தான் இருக்கா. ரெண்டு பொண்ணுல ஒரு பொண்ணை சூஸ் பண்ணுமோ? இங்க நான் தான். எனக்கு ஓகே. நான் படிக்கணும். கல்யாணத்துக்கு அப்புறம் கூட படிங்க. எனக்கு இப்போதான் பிரேக்கப் ஆச்சு. எந்த பிரச்சனையும் இல்லைங்க. இதெல்லாம் கடந்து போறது தானே வாழ்க்கை. எங்க காதல பிரிச்சிடாதீங்கண்ணா. அண்ணாவா? அப்போ நீங்க ரெண்டு பேரும் அதுவா? அசையாத மரம் ஒன்று உய்ந்தது கீழே. நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். அதனால அவ பசங்க கிட்ட கூட பேச மாட்டா. எல்லாமே அவளுக்கு அவ ஃப்ரெண்டு தான். அப்ப அவளுக்கே கட்டி வைங்க. அவங்க ஆசையும் அதுதான். தம்பி எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்போ பொண்ணுக்கு எங்க அப்பா அம்மா முடிவு தான் என் முடிவும். அடி பாவி, என்னமா நடிக்கிறா? பாத்தியாடா இந்த காலத்துல பொண்ணை எப்படி வச்சிருக்காங்க பாரு. அம்மா, இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி இல்ல, ரொம்பவே அட்வான்ஸா வளர்ந்துருக்கா. அப்போ சரிங்க, நாங்கள் கலந்து பேசிட்டு சொல்கிறோம். சரிங்க, அப்ப வரங்க. வாங்க. வரோம். நீ சொல்லிட்டு வாடா. பாய். நல்லா இருங்கடி. மாப்பிள்ள கான்ஃபிடென்ட்டா இருங்க, நல்லதே நடக்கும். அந்த பொண்ணு ஒண்ணு தான்டா பாக்குது. டேய், ஸ்கூல் படிக்கிறதுல இருந்து இதே தாண்டா சொல்லிட்டு இருக்க நீ. சும்மாறா, நானே பொண்ணு கிடைக்கலன்னு வெறுப்புல இருக்கேன். டேய் பாரு, ஒண்ணு தான்டா பாக்குது. டேய் மச்சான், நான் சொன்னலடா ரெண்டு பெண் குயின். ஆமா, இதுக்கு தாண்டா அது. ஓ அதானா இது. ஆமாண்டா. என்ன மச்சான், ஒரு கோயின் மட்டும் தனியா வருது. என் வண்டியில பெட்ரோல் இல்ல, நான் அர்ஜென்ட்டா வெளியே போகணும். என்ன கொஞ்சம் டிராப் பண்ண முடியுமா? ஏங்க, பைக்ல ஒரு பொண்ணை ஏத்திட்டு போனா என்ன பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? ஏங்க, பொண்ணு எனக்கே எந்த பிரச்சனையும் இல்ல, உங்களுக்கு என்ன? அதெல்லாம் பொண்ணோட பார்த்தா தப்பா எடுத்துப்பாங்க. எவன் நினைச்சாலும் பிரச்சனை இல்லைங்க, நான் கூட்டு போறேன். வாங்க போலாம். நீ மூடு. சரி வாங்க போலாம். கேப்பு கிடைக்குமான்னு வெயிட் பண்றது. எனக்கு ஒரு டவுட்டுங்க. இல்லை, ஃப்யூச்சரில் இந்த குழந்தைங்க அப்புறம் எப்படிங்க இதெல்லாம் உங்கள் வீட்டில் ஒத்துப்பாங்களா? வண்டியை நிறுத்துங்களேன். என்னால் தாங்க உங்களுக்கு கஷ்டம். என் ஃப்ரெண்டு சொன்னான், நீங்கள் பிடிக்கலன்னு சொல்லிட்டீங்களாம். அதை ஏங்க கேட்குறீங்க? எங்கள் அம்மா சரியான புலம்பல். மகாலட்சுமி மாதிரி இருந்தா பொண்ணு இவருக்கு பிடிக்கலையா? எவனுக்கு கொடுத்து வச்சிருக்கோ? எவனுக்கோ இல்லை, எவளுக்கோ. சரி, உங்கள் வாட்ஸ்அப் நம்பர் தாங்களேன். எதுக்கு? தேங்க்ஸ் சொல்ல. எங்க நேரில் தானே இருக்கோம், இப்பயே சொல்லாமே. வண்டி எடுங்க, என்னை ஏர் நேரத்தில் ட்ராப் பண்ணுங்க. இப்போ என்ன தப்பா சொன்னோம்? சரி ஏறுங்க. அழகண்டா. ஐயோ சாரி.
டேய் வண்டியில் பெட்ரோல் இல்லைன்னு சொன்னா ஸ்டார்ட் ஆகுது. ரொம்ப நல்லவனா கூட இருங்க, ஆனா தற்கூரியா இருக்காதீங்க. ஹலோ, யாரு? நான் தாங்க தற்குறி பேசுகிறேன். ஆ சொல்லுங்க. மீட் பண்ணலாமா? எங்கே, எப்போ? ஈவினிங் 4 o'clock ஒயிட் டவுனில். என்ன நமக்கு முன்னாடி வந்துட்டாங்க? சரி போ. வாங்க உட்காருங்க. பரவாயில்லைங்க, பக்கத்துல உட்காருங்க. என்னங்க கையெல்லாம் இப்படி நடுங்குது? நரம்பு தளர்ச்சியா? குடிப்பீங்களா? ஏங்க ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பொண்ணு பக்கத்தில் இப்படி உட்காடுறேன், அதான். அப்ப சாருக்கு பாஸ் லவ் எதுவும் இல்லையா? அதெல்லாம் இல்லைங்க. ஸ்கூலும் பாய் ஸ்கூலு, காலேஜும் கோயட் இல்லை. அது மட்டும் இல்லாமல் பஸ் ஸ்டாண்டு காலேஜுன்னு எந்த பொண்ணு பின்னாடியும் சுற்றினதில்லை. பேசிக்காக நான் கொஞ்சம் நல்ல பையங்க. ஓகே ஓகே. என்ன எதுக்கு வர சொன்னீங்க? நீங்கள் தானே வாட்ஸ்அப்பில் தேங்க்ஸ் சொல்கிறேன்னு சொன்னீங்க. இப்போ சொல்லுங்கள். ஓ, அப்புறம் இந்த தற்குறின்லாம் இதுக்கப்புறம் சொல்லாதீங்க. நீங்கள் தான் உங்கள் ஃப்ரெண்டை லவ் பண்ணுறீங்க. இங்க பாருங்க, அன்னைக்கு நீங்க பொண்ணு பார்க்க வந்தப்ப பிளான் போட்டு கொடுத்ததே நான் தான். என் ஃப்ரெண்டு வேற ஒரு பையனை லவ் பண்றா. அன்னைக்கு நாங்கள் நிறைய ரீசன் சொன்னோம். நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க பதில் சொன்ன விதம் ரொம்ப ஜென்டிலா இருந்தது. அதனால தான் உங்களை பார்த்து தேங்க்ஸ் சொல்லலான்னு வந்தேன். போதுமா? அப்போ இதெல்லாம் உண்மை இல்லையா? நான் தான் கொஞ்சம் ஓவராக திங்க் பண்ணிட்டனோ? என்ன திங்க் பண்ணீங்க? இந்த உலகத்துல எவ்வளோ பொண்ணுங்க இருந்தோம், நான் ஏன் உன்னை லவ் பண்ணணும்? நம்ம 2 பேரும் சேரணுங்கிறது விதி. கடவுள் எனக்காக தான் உன்னை படைச்சாரு போல. உங்க கற்பனைக்கு ஒரு அளவே இல்லையா? ஃபோன் அட்டன் பண்ணி பேசு. அம்மா தான். அட்டன் பண்ணி லவுட் ஸ்பீக்கரில் போடு. ஏய் வரும்போது காய்கறி வாங்கிட்டு வந்தேன். அம்மா போமா, நானே காலேஜ் போயிட்டு டயர்டா வந்துட்டு இருக்கேன். ஏய் அரியர் ஃபீஸ் தானே கட்ட போனேன், ஒழுங்கா வாங்கிட்டு வா. அம்மா வை. அரியரா? எத்தனை? 1 2 ஒரு 7 8 வச்சுக்கோ. காலேஜில் என்ன தான் பண்ண? அதுவா, ஸ்கூல் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுப்பா. ஆனா காலேஜ் அப்படி இல்லைல்ல, கட்டடிக்கலாம், ஜாலியா இருக்கலாம், அதான் என்ஜாய் பண்ணேன். அப்புறம் எனக்கு இந்த படிச்சு பெரிய ஆள் ஆகணும் அப்படிலாம் ஆசை இல்லை. ஒரு இளிச்ச வாயினா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு அழகா 2 குழந்தை, சாதாரணமான லைஃப் போதும். நல்ல ஆம்பிஷனுங்க. அதுல தான் ஒரு ப்ராப்ளமே இருக்கு. என்ன ப்ராப்ளம்? எங்க அப்பா தான் அரியர் வச்சேன்னு வீட்டில் திட்டினாங்க. இதுதான் என் பிளான்னு சொன்னேன். நீ எப்போ அரியர் கிளியர் பண்றியோ அப்பதான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு சொல்லிட்டாங்க. மேடம் எப்போ அரியர் கிளியர் பண்ணுவீங்க? அதான் தெரியலையே, பாப்போம். என்னடா பண்ற? சாப்பிட்டியா? நான் ஒன்று சொல்லிட்டா, எப்படி பார்த்தாலும் நீங்கள் 2K கிட்டு, நான் 90s கிட்டு. ஏஜ் டிஃப்ரெண்ட் இருக்கு. நீங்கள் இந்த டான்னு போட்டு கூப்பிட்றதால எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஹோ, அப்படின்னா நான் வேணா அண்ணான்னு கூப்பிடவா? இல்லை இல்லை வேணாம். நீங்க வேணா என்ன டீ போட்டு கூப்பிடுங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இல்லை இல்லை நான் யாரையும் டீ போட்டு கூப்பிட்றதில்ல. அப்போ என்ன கூப்பிடுங்க, உங்களுக்கு அந்த உரிமை இருக்கு. தேங்க்யூ. இருந்தாலும் நான் இப்படியே கூப்பிட்டுக்கிறேன். உங்க விருப்பம். ஆமா, கல்யாணம் பண்றோன்னா நீங்க என்ன வரதட்சணை கேட்பீங்க? எனக்கு எதுவுமே வேணாங்க. ஏன் எதுவுமே வேணாம்? வரதட்சணைலாம் வாங்குறது எனக்கு பிடிக்காதுங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ தங்கம் விற்கிற விலைக்கு பொண்ணு விட்டு நினச்சி பாருங்க, அவங்க எவ்வளோ பாவம். இந்த குவாலிட்டி தாங்க எனக்கு உங்ககிட்ட பிடிச்சிருக்கு. ஆல் கிரெடிட் கோஸ் டு மை மம்மி. சரி சரி, ஆனா எங்க வீட்லயும் எனக்காக நிறைய சேர்த்து வச்சிருக்காங்க. அதெல்லாம் கண்டிப்பா கொடுப்பாங்க. அப்ப கூடவே ஒரு ஐபோன் 17 Pro Max, கிம்பிள், ஒரு GoPro, இதெல்லாம் கேளுங்க. இதெல்லாம் எதுக்குங்க?
கல்யாணம் முடிஞ்ச கையோட கப்பிள் vlog ஸ்டார்ட் பண்றோம். ஃபேமஸ் ஆகுறோம், பிக் பாஸ் போறோம். ஹலோ கைஸ், நான் உங்கள் பவி. இப்பதான் எங்களுக்கு கல்யாணம் ஆச்சு. இவர் தான் என் ஹஸ்பண்ட். எங்க ஹாய் சொல்லுங்க. ஹாய். ஹாய் கைஸ், என் கையில என்னன்னு பாக்குறீங்களா? நீங்களே இந்நேரம் கெஸ் பண்ணிருப்பீங்க. ஆமா, இன்னைக்கு தான் என்னோட ஃபர்ஸ்ட் நைட். பாய். ஏங்க vlogலாம் வேணாங்க. கல்யாணம் பண்ணா சண்டை இல்லாமல் சந்தோஷமாக வாழணும். vlog போட்டு வாழக்கூடாது. இதெல்லாம் எதுக்கு? நான் உன்கிட்ட காட்டுற லவ்வை நீ ஃபீல் பண்றல்ல, அதே மாதிரி நீ காட்டுற லவ்வை நான் ஃபீல் பண்றேன். எனக்கு உன் மேல ஒரு ஃபீலிங் வந்தோடனே நானே உன்னை தேடி வந்து பேசினேன். இந்த லவ் யூ டியர் மிஸ் யூன்னு சொல்லி லவ் பண்ணிப்பாங்க, காஸ்ட்லியாக gift கொடுத்துப்பாங்க. ஏன் ஸ்கூல் காலேஜ் படிக்கும் போதுலேருந்து லவ் பண்ணி மேரேஜும் பண்ணிட்டு 1 இயர் கூட ஒன்றா இல்லாமல் டிவோர்ஸ் பண்ணிப்பாங்க. மற்றவங்கள மாதிரி இந்த லவ்வை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதை விட நம்ம லவ் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருந்தாலே போதும்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப லக்கியாக ஃபீல் பண்ணுறேன். நான் கூட நீ குழந்தைத்தனமாக இருப்பேன்னு தப்பாக நினச்சிட்டேன். நீ இவ்வளோ மெச்சூர்டாக பேசுவியா? நீ வேற லெவல் தான். பசங்களை விட பொண்ணுங்களுக்கு தான் மெச்சூரிட்டி அதிகம். என்ன இந்த லவ் விஷயத்தில் மட்டும் நல்லவன் யாரு கெட்டவன் யாருன்னு தெரியாமல் லவ் பண்ணி ஏமாந்துருவாங்க. அதுவும் சரிதான். ஃபோனில் யாரு? அம்மா. ஸ்பீக்கரில் போடு. சொல்லுமா. டேய், இந்த புரோக்கர் வேற பொண்ணு பிடிச்சிருக்கான்னு கேட்டுட்டே இருக்காரு. என்னதாண்டா நீ ஒண்ணுமே சொல்லவே மாட்ற? சரிம்மா, வந்து சொல்கிறேன் வைமா. ஓ, அப்ப நீ இன்னும் பொண்ணு பார்த்துட்டு தான் இருக்கியா? அப்ப என்ன ஏமாத்த போற? அதெல்லாம் இல்லைங்க. இங்க பாரு, நான் மத்த பொண்ணுங்கள மாதிரி பிரேக்கப் பண்ணிட்டு ஃபீல் பண்ணிட்டுலாம் இருக்க மாட்டேன். உன்னை போலீஸ் ஸ்டேஷன் உள்ள தள்ளி ஒரு வழி பண்ணிடுவேன். ஏங்க அப்படிலாம் ஏமாற்ற மாட்டேங்க. என்னை தேடி வந்த பொண்ணு நீங்கள். உங்களை எப்படி நான் மிஸ் பண்ணுவேன்? ஓகே. நானே கேட்கணுன்னு இருந்தேன். நீ எப்படி என்னை தேடி வந்து லவ் பண்ண? அதுவா, நம்ம பிரெயின் இருக்குல்ல, அது சரி எது தப்பு எதுன்னு நம்மள டிசைட் பண்ண வைக்கும். ஆனா நம்ம மனசு இருக்குல்ல, அது அப்படி இல்லை. நமக்கு எது சரியா இருக்குமோ அதை நம்ம உள்ளுணர்வு மூலயமா நம்ம கிட்ட சொல்லும். அதை கேட்டுதான் நான் உன்னை தேடி வந்தேன். என் மனசு சொன்ன மாதிரி நீ எனக்கு பெர்ஃபெக்டான ஆளுதான். ஆனா நீங்க எங்க இவ்வளோ வாயாடுறீங்க? அது என்னோட ஸ்பெஷல் டேலண்ட். என்னோட எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ல அதுவும் ஒண்ணு. இப்போ ஏன் அப்படி பார்த்த? சும்மா. ஏன்டா அவர் சொன்னேன்? கொஞ்சம் பேசணும். நீ புலம்புறத நான் கேட்கணும், அதானே? ஏண்டா உங்களுக்குலாம் ஆள் கூட இருக்கப்ப ஃப்ரெண்டு நாவுமே வராதுல்ல? இல்லை மச்சான். சரி ஆரம்பி, புலம்பு. ரொம்ப பயமா இருக்கு மச்சான், அவளை மிஸ் பண்ணிட போறோம்னு. அவ ரொம்ப நல்லவடா. ஏதா பிரச்சனையா? பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை. இது பாரு, ஒரு பொண்ணு மேலே லவ் அதிகமாக இருந்தா இந்த மாதிரிலாம் பயம் வரதான் செய்யும். ரொம்ப ஓவர் திங்க் பண்ணாத, பயப்படாத. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நானே உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஃப்ரீயா விடு. டேய் டேய் டேய், டீ காசு கொடுத்துட்டு போடா. இவன் லவ்வுக்கு நம்மள தனியாக புலம் போட்டு போயிட்டானே. அண்ணா, டீ அக்கௌண்ட்டில் வச்சுங்க. டேய், மிக்ஸியில் போட்டு கொஞ்சம் அரைச்சு கொடுறா, டைட்டா இருக்கு. அம்மா ஆஃபீஸ் கால்மா. ஏய், அந்த ட்ரெஸ் இல்லை, நேற்று பிங்க் கலர்ல ஒன்று சொன்னேன். அதுவா? ஆஃபீஸ் காலு. டேய், ஃபங்க்ஷன் போணும், சீக்கிரம் வாடா. எவன் போனோ வெடிக்குது, இவன் போன் வெடிக்க மாட்டுது. போன்ல குடும்பம் நடத்துறான். ஏமா புரோக்கர் வந்தாரா? பொண்ணு பத்தி ஏதாவது சொன்னாரா? பொண்ணு போட்டோ கொடுத்தாருங்க. எனக்கு பொண்ணு பிடிச்சிருக்கு. அவனுக்கும் பிடிச்சிருக்கான்னு கேளு. அவனுக்கும் பொண்ணை பிடிச்சிருக்காங்க. என்ன பழி வாங்குறீங்களா? எஸ். ஏன், எதுக்கு? ஒரு வேலை சொன்னா செய்ய மாட்ற, எப்ப பார்த்தாலும் போன்லயே இருக்க, என் பேச்சே கேட்க மாட்ற. மாமியார் விஷயம்னா நானும் அப்டேட் ஆகணும்ல. எனக்கு அவ தான் வேணும், வேற பொண்ணு வேணாம்.
எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. கல்யாணத்துக்கு அப்புறம் என் பேச்சை கேட்குறேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. நான் உங்கள் அப்பாட்ட பேசுகிறேன். என்ன ஒன்று சத்தியம் பண்ணிட்டேன்? அவளும் இப்படி தான் கேட்டா. என்ன சொன்ன? அவளுக்கு ஒரு சத்தியத்தை போட்டேன். டேஞ்சரஸ் மூமெண்ட். ம் ஏய், படிக்கிறியா போன் பேசுறியா? ரெண்டுமே தான். உனக்கு அந்த அளவுக்கு அறிவில்லையே. ஸ்பீக்கர்ல போடு. ம் ஏய் ஒரு நிமிஷம். ஓகே ஓகே. பையன் பேசுறான். பையன் ஃப்ரெண்டு. ஹே சாரி அம்மா கூப்பிட்டாங்க. ஓகே. படிச்சுக்கிட்டே தான் இருக்க போறியா? 2 டேஸ்ல எக்ஸாம் வருதுல்ல. ஏன்? இல்லை, ரொம்ப நாளாக ஒன்று கேட்கணும்னு இருந்தேன். கேளு. ஃபஸ்ட் டைமா அதான் ஒரு மாதிரி இருக்கு. ஒரு ம் எனக்கு ஒரு கிஸ் கூட. குடுப்பாடா குடுப்பா. யாருடா நீ? இதுக்கப்புறம் என் பொண்ணுக்கு ஃபோன் கேன் பண்ண உனக்கு அவ்வளவுதான். ஏங்க நில்லுங்க. ஏங்க இதுக்கப்புறம் எதுவும் வேணாம், விட்டுருங்க. ஏங்க நான் ஃபோன் பேசுறது உங்க அம்மா கேட்பாங்கன்னு எனக்கு எப்படிங்க தெரியும்? உங்க மேல இருந்த நம்பிக்கையில தான் ஸ்பீக்கர்ல போட்டேன். நீங்க இப்படி பேசுவீங்கன்னு எனக்கு தெரியாதுல்ல. ஏங்க ஃபர்ஸ்ட் டைம் தெரியாம கேட்டுட்டேன். இப்படி நடக்கும்னு எனக்கு தெரியாதுங்க. சாரி. டேய், யாருடா நீ? இதுக்கப்புறம் என் பொண்ணுக்கு ஃபோன் கேன் பண்ண உனக்கு அவ்வளவுதான். சாரிங்க. எங்க அம்மா உங்களையும் என்னையும் தப்பா இல்ல, ரொம்ப கேவலமா நினைச்சிட்டாங்க. இப்படிலாம் நடக்கும்னு எனக்கு தெரியாதுங்க. கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க. எவ்வளவு நாள்? நான் சொல்ற வரைக்கும். என் காலடியில் வேர்கள் முளைக்கும் வரை காத்திருப்பேன். உனக்காக வெயிட் பண்ணுவேண்டி. சீக்கிரம் என்கிட்ட வந்துரு. டியா? புது காதல் கொண்ட உன் மேல சரிங்க. அளவாக சிரிச்சாயே, வலிக்காம என்ன அடிச்சாயே. குறும்பான கோமாளி போல குதிச்சேனே நானும் உன்னால. இதயத்தை தொலைச்சாயே, எதையோ சொல்ல தவிச்சாயே. உறவா கனவா ஒரு வார்த்தை